இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எங்களுடன் தாயகத்தில் இருந்து திருமிகு பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் சமகாலத்தில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயமாகிய கருப்பு ஜூலாய், அதாவது பிளாக் ஜூலாய் 1983 ஈழத்தமிழர்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலையின் இன்னொரு அங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே சமகாலத்திலே நீங்கள் அநேகமாக எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், திருமிகு ஐங்கரநேசன் அண்ணர் அவர்கள் ஒரு 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 சின்ன ஒரு பொறியொன்றை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த கருப்பு யுலாய் சம்பந்தமாக எங்களோட வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு நினைவாலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இந்த நினைவாலயம் தொடர்பாக பேசுவதற்கு முதல் இந்த கருப்பு ஜூலாய் ஒரு பின்னுக்கு சென்று 1983 ஆண்டு, கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த இனப்படுகொலை பற்றி ஒரு சிறிய ஒரு பதிவொன்றை பதிந்து கொண்டு நாங்கள் எமது விடயத்துக்குள் நுழையலாம் நினைக்கின்றேன். அண்ணா வணக்கம். வணக்கம். இலக்கு நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். உங்களை இன்றைக்கு நாங்கள் அழைத்தது ஒரு மிச்சம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இலக்கு நேயர்களுக்கும் எங்களோட மின்னிதழ் நேயர்களுக்கும் நீங்கள் ஒரு பரிச்சயப்பட்டவர் தான். அந்த வகையில் நீங்கள் இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய நிறுவனர், அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். இந்த கருப்பு யுலாய் பற்றி உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், நீங்கள் அறிந்து கொண்ட விடயங்கள், முக்கியமாக நீங்கள் அந்த அந்த காலத்திலே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன், அறிந்த விடயங்களையும், பறந்துபட்டு எல்லா இடம் செய்யப்பட்ட கொலைகள், சூறையாடல்கள், தமிழருடைய சொத்துக்கள், பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தான் வெலிக்கடை சிறையில் கிட்டத்தட்ட 53 தமிழ் கைதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அத்துடன் முக்கியமாக குட்டிமணி தங்கத்துறை போன்றவருடைய கண்களும் பிடுங்கப்பட்டது. இதை பற்றி கொஞ்சம் கூறிவிட்டு நாங்கள் இன்று எடுத்துக்கொண்ட விடயத்துக்கு வருவோம். இதனை ஒரு இனக்கலவரம் என்று சொல்லித்தான் ஊடகங்கள் தலையங்கமிடுகின்றன. ஆனால் இது 2 இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு தற்செயலான முருகல் நிலையோ அல்லது மோதலோ அல்ல. இது அரச இயந்திரத்தால், அதாவது அரசால் மிகவும் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு இன அழிப்பு என்கின்றதில் எவருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதனை ஒரு சாட்டாக வைத்து, அதாவது 83ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் பலாலி வீதியில் ஒரு இராணுவ வாகனத்தின் மீது விடுதலை புலிகள் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து அந்த இறந்த சிப்பாய்களின் உடல்கள் தென்னிலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டு அதனை சிங்கள மக்களை அல்லது அங்கு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் ஈடுபடக்கூடியவர்களை உணர்வூட்டி அவர்களை கொந்தளிக்க வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலாக அரசாங்கம் இதனை முன்னெடுத்திருந்தது. இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்லுவதற்கு விரும்புகின்றேன். அதாவது வில்பத்து தேசிய பூங்காவில் இந்த இராணுவம், அதாவது விடுதலை புலிகளுடனான யுத்தம் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதியில் தங்கியிருந்த ஒரு போராளியை நான் தற்செயலாக சந்திக்க நேர்ந்தது. அவர் எனக்கு சொன்ன ஒரு விடயம், தாங்கள் அந்த அந்த பூங்காவில் தரித்திருந்த ஒரு பாக், அதாவது பாக்குங்கிற சொல்லு அது இப்போ ஒரு தேசிய பூங்கா, அங்கே தரித்திருந்த சமயம் உலங்கு வானூர்திகளினுடைய இறக்கைகளினுடைய படபடப்பு தங்களை மிக நெருங்கி கேட்டதாகவும், தங்களுடைய இருப்பிடத்தை அறிந்துதான் அவர்கள் தாக்குதல் தொடுப்பதற்காக வருகிறார்களோ என்கின்ற நிலையில் தாங்கள் அந்த உலங்கு வானூர்தியை நோக்கி தங்களுடைய துப்பாக்கிகளை குறிபார்த்த சமயம் எதிர்பாராத விடயமாக அல்லது எதிர்பாராத விதமாக தொப் என்று சொல்லி பெரிய சாக்குகள் விழுமா போன்ற சத்தங்கள் கேட்டதாகவும், இதனால் தாங்கள் உலங்கு வானூர்தியை தாக்காமல் தாமதப்படுத்தி அவதானித்த போது சிறிது நேரத்தில் உலங்கு வானூர்திகள் போய்விட்டதாக சொன்னார்கள். அந்த இடத்தை அவர்கள் போய் பார்த்த பொழுது இராணுவ சிப்பாய்களினுடைய சடலங்கள் பொதி செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தினராலேயே அந்த காட்டுக்குள் வீசப்பட்டிருந்தது. இவர்கள் வன்னியில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் ICRCயில், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம், யுத்தத்தில் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடைய உடல்களை அவர்களுடைய பெற்றோர்களிடம் கையளிப்பதற்காகவோ அல்லது அரசாங்கத்துடன் உத்தியோகபூர்வமாக ICRCயின் உதவியுடன் கையளித்திருந்தார்கள். ஆனால் அந்த உடல்களை
தென்னிலங்கைக்கு கொண்டு போய் காட்ட விரும்பாத, தங்களினுடைய பலவீனங்களை மறைக்க விரும்பிய அரசாங்கம் அதனை அந்த நடுக்காட்டினுள் வீசிவிட்டு, அனாதரவாக வீசிவிட்டு சென்றது. இவர்கள் வன்னியில் தொடர்படுத்தி அதனை தெரியப்படுத்தி அங்கிருந்து வந்த உத்தரவுக்கு அமைய அங்கே அவ்வாறே அதனை விட்டு சென்றால் சில வேளை அது அந்த இடத்தில் விலங்குகளினுடைய நடமாட்டம் அதிகரித்து தங்களினுடைய இருப்பிடம் தெரிய வந்திடலாம் என்கின்றதன் காரணமாகவோ அவர்கள் அதனை கல்லில் கட்டி போடுமாறு பணிக்கப்பட்டார்கள். ஆகவே இவ்வாறு செய்த அரசாங்கம் 83 இந்த இனக்கலவரத்தில் அந்த திருநெல்வேலி தாக்குதலில் கொல்லப்பட்ட இராணுவ சிப்பாய்களை மட்டும் தலைநகரத்துக்கும் தென்னிலங்கைக்கும் எடுத்துச் சென்றது வரலாறு. காரணம், அவர்கள் இதனை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். அந்த இராணுவ தாக்குதல் பல திருநெல்வேலியில் நடக்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் இதனை செய்திருப்பார்கள் என்கின்றது நிரூபணம் என்று சொல்லி சொன்னால், வாக்கு சீட், அதாவது உண்மையில் வாக்காளர் டாப் என்று சொல்லி கொண்டிருக்கும், தேரனர் டாப் என்று சொல்லி சொல்லுவார்கள், அதை வைத்து அடையாளம் காணப்பட்டு தமிழ் வீடுகள் துல்லியமாக அடையாளம் காணப்பட்டன. இதனை சாட்டாக வைத்து அதாவது 3500 பேர் வரையில் கொல்லப்பட்டதாக பதிவுகள் இருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் குறைவாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்கிறது தான் கணிப்பீடு. கோடிக்கணக்கான, அதாவது பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. இதனுடைய நோக்கம் தமிழ் மக்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலையை நினைக்க கூடாது என்கின்றதற்காக அந்த இன அழிப்பை செய்தார்கள். அது அந்த படுகொலையின் மூலம் அவர்கள் சாதிக்க நினைத்தார்கள். இரண்டாவது, தமிழ் மக்கள் தலைநகரில் பொருளாதார ரீதியாக தலையெடுத்து வந்த சமயம் அந்த பொருளாதாரத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது சாதாரண சிறிய வணிக நிறுவனங்கள் தொடங்கி பெரும் தமிழ் முதலாளிகளுடைய தொழிற்சாலைகள் வரைக்கும் சூறையாடப்பட்டன, எரியூட்டப்பட்டன. ஆகவே பொருளாதார ரீதியாகவையும் தமிழ் மக்களை நிர்மூலமாக்குவதற்கு அரசாங்கம் விரும்பியிருந்தது. ஆனால் இந்த இனவழிப்பின் மத்தியிலும் சொல்லாமல் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கிருந்து லங்காராணி கப்பல், அந்த கப்பலில் ஏற்றி தமிழ் மக்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் வடக்குக்கு தான், யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய தாயகம்தான் தமிழ் மக்களுக்கானது, தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பானது என்கின்றதை அரசாங்கமே கடைசியில் உணர்த்தியதாகத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். இந்த இடத்தில் பாதுகாப்பாக சிறையில் இருந்த அல்லது பாதுகாப்புகளுடன் கூடிய சிறையில் கூட படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டன. வெளிக்கட சிறையில் குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் உட்பட போராளிகள், உண்மையில் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த பொழுது குட்டிமணி அவர்கள் சொன்ன, தங்கத்துரை அவர்கள் சொன்ன வாசகம், எங்களுடைய கண்களினால் நாங்கள் தூக்கிலிடப்பட்டாலும் எங்களுடைய கண்களினால் நாங்கள் விடுதலையை பார்க்க வேண்டும், எங்களுடைய கண்களை புரிதொருவருக்கு தானம் செய்யுங்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த கண்கள் குறிபார்த்து தோண்டப்பட்டன. உண்மையில் பௌத்த பிரான் அகிம்சையினுடைய ஒரு கடவுளாக போற்றப்படுகின்றவர். உண்மையான பௌத்தன் அப்படித்தான் இருப்பான். அதனை பௌத்த மதத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பௌத்தம் என்கின்றதனை ஒரு ஆக்கிரமிப்புக்கான கருவியாக இந்த பேரினவாதிகள் பயன்படுத்தி வருகின்றார்கள். அதன் விளைவாகத்தான் சிறையில் கொல்லப்பட்ட இவர்கள் கொண்டு போய் குட்டிமணி, தங்குத்திரியர் அந்த பௌத்த பிரானினுடைய காலடியில் வீசப்பட்டார்கள். ஆகவே மிக மிக மோசமாக தமிழின அழிப்பு, இனப்படுகொலை நிகழ்ந்ததாகத்தான் நாங்கள் இந்த 1983 கருப்பு ஜூலையை பார்க்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கருப்பு ஜூலை உரிய விதத்தில், அதாவது முள்ளிவாய்க்காலினுடைய இனவழிப்புக்கு முன்னதாகவே ஒரு மிக பெருமளவில் பேசப்பட வேண்டிய இனவழிப்பு இதுதான். நாங்கள் இந்த இன அழிப்புக்கு 83ஆம் ஆண்டுக்குரிய இந்த இன அழிப்புக்கு தமிழ் மக்களாக நாங்கள் சரியான எதிர்வினை ஆற்றவில்லை ஒன்றுதான் நான் இப்பொழுது நினைக்கின்றேன். அவ்வாறு ஆற்றியிருந்தால், சரியான திட்டமிடல்களுடன் நாங்கள் நகர்ந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை கூட நாங்கள் தகர்த்திருக்க முடியும். நாங்கள் கருப்பு ஜூலாவில் பாடம் படிக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். மிக மோசமான இன அழிப்பு. நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அவமானத்தால் அம்மனமாக எங்களுடைய இளைஞர்கள் தலை குனிந்து தலை பொத்தி நின்ற காட்சிகள் இப்பொழுதும் ஊடகங்களில் பகிரப்படுகின்றன. அதில் முன்னால் நடனமாடுபவர் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய ஒரு பிரபலமான அரசியல்வாதியாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் கூட பலருடைய மத்தியில் இருக்கின்றது. இவை இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளின் உதவியுடன்
இந்த புகைப்படங்கள் வந்து ஆராயப்பட்டு உண்மையில் அது வெளிக்கொணரப்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த கருப்பு ஜூலை நாங்கள் ஆண்டுதோறும் அந்த குறிக்கப்பட்ட கால பகுதியில் மாத்திரம் நினைவஞ்சலியை செய்துவிட்டு போகின்றோம். உண்மையில் வரலாறு மறக்கப்படக்கூடாது. இந்த வரலாறை மறக்கிறது என்கின்றது ஏதோ அந்த காயப்பட்ட புண்ணை நோண்டி நோண்டி திருப்பி பார்ப்பதாக இருப்பதாக கூட சிலர் வந்து சொல்லுவார்கள். உண்மையில் அப்படி அல்ல. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இந்த வரலாறுகளை சொல்ல வேண்டிய கடப்பாடு இந்த வரலாறில் நேரடியாக தொடர்புடைய எங்களுடைய தலைமுறைக்கு இருக்கின்றது. நாங்கள் அதனை மறப்பது என்கின்றது அடிமைத்தனத்துக்குள் எங்களுடைய சமூகத்தை நாங்களே கொண்டு போய் வலிய மூழ்கடிப்பதற்கு சமமானதாகத்தான் இருக்கும். ஆகவே அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இவற்றை கடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நினைவு தினங்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் இந்த வெறும் நினைவு மட்டுமல்ல, இந்த நினைவு ஆலயங்கள் என்று சொல்ல இதுவரைக்கும் கருப்பு ஜூலை தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு சிலை வைத்திருக்கின்றோம். தேர்தல் அரசியல்வாதிகளாக இருந்து விடுதலை போராட்டத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியவர்களுக்கு கூட நாங்கள் சிலை வைப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த தனிநபர் என்கின்ற முயற்சிகளுக்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக 3000க்கும் அல்லது 3500க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த இன அழிப்பை உலகம் பூராவும் மட்டுமல்ல வரப்போ எல்லாருக்குமான ஒரு சாட்சியாக நாங்கள் வந்து அதனை ஒரு நினைவாலயம் ஒன்று அமைக்க வேண்டும் என்கின்றது ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அது பலராலும் அந்த முயற்சிக்கு ஆதரவு தருவதாக கூட வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம் வந்து உணரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கலாச்சார அழிப்பு அல்லது பண்பாட்டு அழிப்பு அல்லது எங்கள் தமிழ் மக்களினுடைய கல்விக்கு ஒரு மூல இடமாக இருந்த யாழ்ப்பாண பொதுசன நூல் நிலையத்தினுடைய எரியூட்டல், அரசாங்கத்தினுடைய அரசில் இருக்கக்கூடிய மந்திரிகளினுடைய வழிகாட்டுதலில் நேரடியாகவே அவர்களும் பங்கேற்று நடாத்தப்பட்ட அந்த தாக்குதல். ஆனால் நாங்கள் இன்று அதற்கு வெள்ளையடித்து விட்டோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அல்லது அந்த நூல் நிலையத்திற்கு படிப்பதற்காக செல்லக்கூடிய தலைமுறைக்கு அல்லது அதாவது ஆசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய நூல் நிலையமாக கருதப்பட்ட அந்த நூல் நிலையத்தை பார்ப்பதற்காக கூட இன்று பலரும் வெளிநாடுகளில் இருந்தோ தென்னிலங்கையில் இருந்தோ கூடி வந்து செல்லுகின்றார்கள். இவர்களுக்கு அது எரியூட்டப்பட்டது என்கின்ற எந்த நினைவை கூட நாங்கள் அந்த இடத்தில் வந்து வைக்கவில்லை. நாங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை வந்து செலவழிக்கின்றோம். அந்த எரியூட்டப்பட்ட அந்த நூலகத்தை அந்த சிதைந்த நிலையிலேயே புகைபடிந்த நிலையிலேயே நாங்கள் பேணி இருக்க வேண்டும் என்கின்றது என்னுடைய கருத்து. அவசரமாக எங்களுடைய அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு சேவகம் செய்கின்றோம் என்கின்ற நிலைப்பில் அரசாங்கத்தை பாதுகாத்துத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். சந்திரிகா அம்மையாரும் மங்களசாமரையருடைய காலத்திலே தான் இதை மூடி மறைத்து இந்த புதிய நூல் நிலையத்தை அமைத்திருந்தார்கள். இங்கே அண்ணன் வந்து ஒரு கேள்வி உண்டு என்னென்றால், இந்த இனப்படுகொலை என்பது தமிழர்களுக்கு ஒரு 10 வருடத்துக்கு ஒருக்கா நடைபெற்று இருக்கின்றது. 1956ஆம் ஆண்டு கல்லோயாவில் தொடங்கிய இந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்று 83ஆம் ஆண்டு இது பெரும் அளவிலே வந்து ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது மட்டுமில்லாமல் நீங்கள் கூறியது போன்று கோடிக்கணக்கான சொத்துக்களையும் அளித்தார்கள். இன்று வரை மாறி மாறி வந்த இலங்கை அரச இயந்திரம் இன்றைக்காவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டுள்ளதா? இப்ப 2-3 நாட்களுக்கு முதல் நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். தற்போதைய இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசிவரிய அவர் வந்து இந்த 83ஆம் ஆண்டு இன அழிப்பையும் யாழ் நூலிலே மறிக்கப்பட்டதையும் பற்றி மனவருத்தமாகவும் இனிமேல் இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது, இனிமேல் எப்படி இதுகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பேசியிருந்தேன். நீங்களும் அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியாய் இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசு உண்மையிலேயே நேர்மையாக செயற்படுகின்றதா அல்லது தமிழ் மக்களை ஒரு ஏமாற்றும் யுக்தியாக இப்படியான இனிமையான சொற்பிரயோகங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்களா? இல்லை, இவர்கள் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் தான். அதாவது இலங்கை ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் உரிமை சார்ந்து இவர்களுக்கும் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஏனைய பேரினவாத அரசுகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. உண்மையில் ஜேவிபி கூட இன்னும் ஒரு உத்தியோகபூர்வமான மன்னிப்பை வந்து கேட்கவில்லை. அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மீது இந்த பழியை சொல்லி இருக்கின்றார்களே தவிர, அதுவும் தங்களுடைய தேர்தல் அரசியலுக்கான ஒரு உத்தியாகத்தான் அவர்கள் இதனை கதைக்கின்றார்களே தவிர, தமிழ் மக்களுக்கு தாங்கள் ஒரு சிங்கள மக்கள் சார்பாக
அல்லது இந்த சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசாங்கத்தினுடைய சார்பாக இதுவரைக்கும் ஜேவிபி கூட மன்னிப்பை கேட்கவில்லை. உண்மையில் இதில் முரண்நகை என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த கலவர கால பகுதியில் ஜேவிபிக்குத்தான் ஒரு இணைப்பு, அதாவது ஒரு வலையமைப்பான ஒரு கட்டமைப்பு இருந்ததாகவும், இந்த அழித்தலில் அவர்களுக்கு பங்கிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் யாருமே நிராகரிக்க முடியவில்லை. ஆதாரத்துடன் ஜேவிபியினால் கூட நிராகரிக்க முடியாமல் தான் உள்ளது. அவர்களுடைய கடந்த கால வரலாறு தமிழ் மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருந்திருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி ஒரு புதிய முகமூடியை அணிந்து கொண்டாலும் கூட, தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொண்டாலும் கூட, உண்மையான இடதுசாரிகள் எந்த ஒரு இனத்தினதும் விடுதலைக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாங்கள் தொழிற்படுகின்றோம் என்று சொல்லி ஈழத் தமிழினத்தின் மீதுதான் தங்களுடைய வன்மத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். அதாவது கடற்கோள், அதாவது சுனாமி இலங்கையை தாக்கி அந்த காலப்பகுதியில் மிக பெருமளவு அழிப்பும் இழப்பும் ஏற்பட்டது வடக்கு கிழக்கில் தான். அதாவது எங்களுடைய தாயக பகுதி தான் இலங்கையினுடைய மொத்த கடலோரத்தில் மிக பெரும் பங்கை கொண்டிருக்கின்றது. மிக பெருமளவிலான அழிவும் இங்குதான் ஏற்படுத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த கடற்கோள் தாக்கி, சுனாமி பேரலை தாக்கி ஒரு குறுகின நாட்களுக்கு இடையில் சுற்றாடல் மதிப்பீடு ஒன்றை செய்திருந்தது. அந்த சுற்றாடல் மதிப்பீட்டில் புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் மிக துரிதமாக இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கையில் அதனை தெரிவித்து பாராட்டியும் இருந்தார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கத்தக்கதாக விடுதலை புலிகளுடன் இணைந்து ஒரு தற்காலிகமாக இந்த சுனாமிகளுடைய நிவாரண கட்டமைப்பை மேற்கொள்வதற்கு மிக கடுமையான எதிர்ப்பையும் ஆர்ப்பாட்டங்களையும் தாங்கள் மேற்கொண்டது. அதே நேரம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பௌத்த பிக்குமார் கட்டமைப்புகளின் மூலமும் அந்த எதிர்ப்பை தென்னிலங்கையில் கட்டவிழ்த்து விட்டதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய தாயகம் என்று சொல்லுகின்ற வடக்கு கிழக்கை, அது எங்களை பொறுத்தவரையில் இன்றும் இணைந்துதான் இருக்கின்றது. ஆனா இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய நிர்வாக ரீதியாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தனையும் செய்த ஜேவிபி எங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்லது செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருப்பது என்கின்றது இலவு காத்த கிளி போலத்தான் எங்களுக்கு ஆகும் என்கின்றது தான் எங்கள் எல்லோருடைய கருத்தும். நீங்கள் இது தொடர்பாக வருந்த போறதும் இல்லை, மன்னிப்பு கேட்க போறதும் இல்லை. தேர்தல் காலத்தில் வல்வெட்டித்துறையில் நின்று பிரபாகரனுக்கு சிலை அமைப்போம் என்று சொன்னவர்கள் இவர்கள். விடுதலை புலிகளினுடைய பாட்டுகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியவர்கள் இவர்கள். ஆனால் கோவில் திருவிழாக்களில் பாடல்களை எங்களுடைய இளைஞர்கள் பாடுகிறார்கள் என்கின்றதற்காக வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அவர்களை சிறையில் அடைத்ததும் இந்த அரசாங்கத்தான். அவர்கள் இப்பொழுதும் கூட வரப்போகின்ற மாகாண சபை தேர்தல் நடக்கின்றதோ நடக்காதோ தெரியாது, வருகின்ற தேர்தல்களை குறிவைத்துத்தான் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு வாக்கு வங்கியாக அணுகுகின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு தேசிய இன பிரச்சனை இங்கு உண்டு என்கின்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவர்களுடைய இந்த இனிமையான வஞ்சக பொறியில் அடுத்த தலைமுறை விழும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? அடுத்த தலைமுறை விழுந்திருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். என்னென்று சொல்லி சொன்னால், இவர்கள் தென்னிலங்கையில் நடந்த அறகலைய போராட்டத்தை பார்த்து அதை வாய்ப்பாக ஆட்சியை கைப்பற்றின ஜேவிபியை பார்த்து, அனுரகுமார திசாநாயக்காவை பார்த்து இங்கும் அதன் தாக்கம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பின ஒரு தலைமுறை இன்றைக்கு இங்கே இருக்கின்றது. அதில் என்ன பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னால், யுத்தத்திற்கு பிறகு பிறந்த ஒரு தலைமுறை. அவர்கள் குண்டுச்சந்தத்தை கூட கேட்டிருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள் தான் இந்த ஜேவிபிக்கான வாக்களித்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த யுத்தத்தை பற்றி தெரியாதவர்கள், யுத்தத்தினுடைய வலியை சுமக்காதவர்கள், கொடூரத்தை விளங்காதவர்கள், அதே நேரம் இந்த சமூக ஊடகங்களுக்கூடாக ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கங்கள் காரணமாக ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இளைய தலைமுறை அங்க வாக்களித்திருக்கின்றது என்கிறது உண்மை. ஆனால் எவ்வாறு அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது அம்பலப்பட்டு நிற்கின்றாரோ அதே மாதிரி இந்த ஜேவிபியும் மக்கள் முன்னுக்கு நாளுக்கு நாள் அம்பலப்பட்டுத்தான் வருகின்றது. ஆகவே எங்களுடைய இந்த தலைமுறை அடுத்த தவறை செய்யாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அரசியல்வாதிகளாகிய நாங்கள் வெறுமனே இந்த இளைய தலைமுறையில் மட்டும் பழிய போட்டுவிட்டு தப்பிக்க முடியாது. வரலாறை நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போன்று
எங்களுடைய இளைய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு இந்த 83ஆம் ஆண்டு கலவரத்தை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த காலப்பகுதியில் விளக்கேற்றுகின்றோம். நாங்கள் 4 பேர் கூடுகின்றோம். அதை கூட ஒரு 400-500 பேராக திரட்டுகின்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவதில்லை. பத்திரிகைக்கு செய்தியை கொடுக்கின்றோம். இதையும் தாண்டி எங்களுடைய மக்களிடம் இந்த வரலாறை கடத்தி செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தலைமுறை தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை விடுங்கள், தமிழ் தேசிய விடுதலையின் பால், அந்த போராட்டத்தின் பால் நாட்டம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்கின்றது என்னுடைய இங்க இன்னும் ஒரு கேள்வி ஒன்று, இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன். இது கொஞ்சம் கடினமான கேள்வியாகத்தான் இருக்கும்னு நினைக்கின்றேன். இந்த பெரும் தேசிய கட்சி, பெரும்பான்மை கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள கட்சிகளில் வேட்பாளராக நிற்கின்ற தமிழர்களும் தமிழ் பிரதேசங்களில் அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? காலாகாலத்தில் முன்னரும் இந்த கட்சிகளில் வேட்பாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த விடுதலை போராட்டம் ஒரு வீரியம் கொள்வதற்கு முன்பாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை போராட்டத்தினுடைய வீரியம் அல்லது தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த காலப்பகுதியில் அரசாங்கத்தினுடைய கட்சியில் நேரடியாக அங்கம் வகிக்காமல் வென்ற ரெண்டொருவர் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற கட்சிகளாக செயற்பட்டிருக்கின்றார்கள். அது டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம். அங்கஜன் ராமநாதன் அவர் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே போட்டியிட்டார். ஆனால் அவர் எங்களுடைய அப்பாவி மக்களிடம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தார், தான் தமிழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று சொல்லி, சுதந்திர கட்சியினுடைய தமிழ் பிரிவு என்று சொல்லி அதை நம்பிய தலைமுறையும் எங்களிடம் இருக்கின்றன. உண்மையில் அந்த யுத்தம் கொடுத்த அந்த அதிர்ச்சி, நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லியோ அல்லது நாங்கள் சிங்கள படைகளினால் தோற்கடிக்கப்பட்டது என்கிறது ஒரு அதிர்வை நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை எங்களுடைய தலைமுறையில் ஏற்படுத்தி விட்டது. அதனை அடுத்த கட்டத்திற்கு சரியான முறையில் நகர்த்தி செல்ல வேண்டியவர்கள் நாங்கள். உண்மையில் ஒரு போராட்டம் என்கிறது, தேசிய விடுதலை போராட்டம் என்கின்றது ஒரு அஞ்சல் ஓட்டம் போன்றது. தலைவர் பிரபாகரன் அவர்களும் தான் இன்ன காலப்பகுதியில் இதனை முடித்து ஈழத்தை பெற்று உங்களோட கையில் தருவேன் என்று சொல்ல இல்லை. அவர் அகிம்சை போராட்டம் தோற்ற நிலையில் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தார். எல்லாரையும் விட விரைவாக ஓடினார், எல்லாரையும் விட அதிக தூரத்தையும் கடந்தார். காலம் கொண்டு முள்ளிவாய்க்காலில் நிறுத்திய இடத்தில் அந்த பொறுப்பு தமிழ் தேசிய கட்சிகளிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த அஞ்சல் கோலை முள்ளிவாய்க்கால் அந்த இரத்த சகுதிக்குள்ளேயே வீசிவிட்டு ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக பார்க்காமல் தேர்தல் அரசியல், கதிரை அரசியலுக்குள் சிக்கின்றதனுடைய விளைவுதான் இத்தனை சீர்கேடுகள். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது அதாவது உண்மையில் இந்த முறை ஜேவிபியில் இருக்கக்கூடிய தேர்தல் கேட்டு வெற்றி அடைந்தவர்களில் ஒரு மருத்துவர் கூட இருக்கின்றார். அது மிகுந்த மன வருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் எங்களினால் பார்க்கப்பட்டது. அந்த அலையில் அள்ளுண்டு போய்விட்டார்கள். அந்த வரலாற்று தவறு இனி நடக்கக்கூடாது. அதற்கு எங்களாலான எல்லா முயற்சிகளையும் சகல தரப்பும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை இந்த ஜேவிபி அல்லது என்பிபியினுடைய மயக்கத்தில் விழாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுடைய கடமை அல்லவா? கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு தனி ஐங்கரநேசனினால், பசுமை இயக்கத்தினால் உண்மையில் நாளைக்கு கூட நாங்கள் ஒரு கருத்தரங்கு வைத்திருக்கின்றோம், சமகால அரசியல் உரையரங்கு என்று சொல்லி. கருப்பு ஜூலாய், கற்க மறந்த பாடங்கள், செம்மணி புதைகுழி, உயிர்த்தெழும் சாட்சியங்கள், அரசியல் தீர்வு, எதிர்நோக்கும் சவால்கள், அதாவது பல்வேறு தலைப்புகளில் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் போதாமையை உணர்கின்றோம். கண்டிப்பாக இந்த தடங்கல்களையும் தாண்டி நாங்கள் மக்களிடம் இதனை எடுத்து செல்லுவோம் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. தமிழர்களுடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டியது தற்பொழுது வாழ்கின்ற எங்களுடைய தலைமுறையினுடைய கடமை. அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது முன்மொழிந்த இந்த நினைவு தூவி என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்று வரை 1983ஆம் ஆண்டு நடந்த அந்த இன அழிப்பு கலவரத்துக்கு இன்று வரைக்கும் யாருமே இதை பற்றி சிந்திக்கவில்லை. நீங்கள் ஒரு பொறியொன்றை கிளப்பி இருக்கின்றீர்கள். இதை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு தாயகத்திலும் புலத்திலும் இன்று இந்த விடயத்தை நீங்கள் புலத்திலும் பேச வேண்டிய ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றீர்கள். புலத்திலும் இதை பேசி இந்த நினைவு தூவியை நீங்கள் ஒரு பரப்பு காணியை எடுத்தாவது அந்த நினைவு தூவியை நீங்கள் ஒரு இடத்தில் நிறுவ வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருடைய கடமை. அதே போன்று நீங்கள் முதல் கூறியது போன்று யாழ் நூல் நிலைய எரிப்பை நாங்கள் மறைக்க முடியாது. அதை திருப்பி கட்டிவிட்டார்கள். இருக்கின்ற எச்சங்களை வைத்தாவது அது எப்படி அந்த எரிந்த யாழ் நூலியம் இருந்ததோ அது மாதிரியாக ஒரு மாதிரி வடிவங்களை உருவாக்கியாவது ஒரு தொல்பொருள் ஒரு காட்சி, ஒரு கண்காட்சி என்று
அமைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது தாயகத்தில் உள்ளவர்களும் புலத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் தான் பார்க்கின்றேன். இன்று செம்மணியிலே தூண்ட தூண்ட ஈழத்தமிழர்களுடைய எச்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று மணியன் தோட்டம், அப்படி பல இடங்களிலே தமிழர்களுடைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. கொலை செய்து குழந்தைகளில் இருந்து வயோதிபர்கள் வரைக்கும் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்கள் எல்லாம் ஒரு நினைவு இடங்களாக நாங்கள் நிறுவ வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு, உங்களுக்கு முந்தைய தலைமுறைக்கு இந்த பெரும்பான்மை இனத்தினால் என்ன நடந்தது என்ற வரலாறு கடத்தப்பட வேண்டும். உங்களுடைய கருத்தை கூறுங்களேன். இல்லை, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்வதற்கு இல்லை. நீங்கள் முதலில் குறிப்பிட்ட அந்த கருப்பு ஜூலைக்கான நினைவு சின்னம் அல்லது ஒரு நினைவாலயம் அடுத்த கருப்பு ஜூலை நினைவேந்தல் நாங்கள் செய்வதற்கு முன்பாக இதனுடைய வேலைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கான நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய இந்த பத்திரிகை அல்லது ஊடக அறிக்கை வந்ததன் பின்னர் பலரும் இது தொடர்பாக எங்களுடன் சேர்ந்து பேசியிருக்கிறார்கள். இணைந்து வேலை செய்வதற்காகவும் தயாராக இருப்பதற்காக சொல்லுகின்றார்கள். பொருத்தமான ஒரு காணி அடையாளப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் பலருடன் இணைந்துதான் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடியும். இங்கே நினைவேந்தல்களை செய்வதற்கு கூட குழுக்களாக கட்சி சார்ந்து இயங்குகிற தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் இதனை ஒரு பொதுவான அமைப்பாக ஒன்றை நிறுவி, இது சகல மக்களுக்குமானது, எங்களுடைய எல்லாருமே அந்த இடத்தில் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இந்த கருப்பு ஜூலையை நினைவு கூறத்தக்க வகையில் காட்சி கூடம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இந்த நினைவேந்தல்கள் கூட அந்த இடத்தில் நாங்கள் நடத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இது ஒரு பாரிய பொறுப்பு, நிச்சயமாக செய்து முடிக்கத்தான் எல்லாரும் வேண்டும். இது ஒரு இணைந்த முயற்சியாக, கூட்டு முயற்சியாக செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று இந்த பொதுஜன, அதாவது பொது நூலகம் கூட, யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த பப்ளிக் லைப்ரரி கூட ஒரு ஆவணமாக இயக்குனர் சோமிதரன் எடுத்த ஒரு படம் வந்திருக்கின்றதே தவிர, நாங்கள் நிரந்தரமாக காட்சிப்படுத்தக்கூடிய இடங்கள் இல்லை. நாங்கள் செய்தது ஒரு வரலாற்று தவறு. அதனை நாங்கள் வெள்ளையடித்த நிகழ்ச்சி, புதிதாக கட்டி வெள்ளையடித்த நிகழ்ச்சி. மிகப்பெரும் பண்பாட்டு மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பிரான்சில் வாழ்ந்த அரவிந்தன் அவர்கள் கூட ஒரு காணொலி ஒன்று, பர்னிங் மெமரிஸ் ஒரு காணொலி ஒன்று வெளியிலே விடப்பட்டது. அவை காணொலியாகத்தான் இருக்கின்றன. நாங்கள் ஒரு காட்சி பொருளாக இவற்றை மாற்ற வேண்டும். வரலாற்று காட்சி பொருளாக கண்டிப்பாக மாற்ற வேண்டும். அது சம்பந்தமாக செங்கியாளியான் அவர்களுடைய நூல் கூட அந்த நேரம் வந்தது. ஆனால் அது ஒரு நிரந்தரமாகவே அதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் நாங்கள் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரும் பண்பாட்டு அளிப்பு தான். அது கல்வி அளிப்புங்கிறது பண்பாட்டு. 90,000க்கு மேற்பட்ட புத்தகங்களும் கையேடுகளும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. தமிழர்களுடைய அறிவிலே கை வைக்கப்பட்டது. எங்களை பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமாக தேசியம் என்கின்ற அந்த வார்த்தையை ஒரு அரசியல் பதமாக குறுக்கி விட்டோம். உண்மையில் அவ்வாறல்ல. அது பண்பாடு, எங்களுடைய சூழல், சகலதையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்மா தான் அந்த தேசியம் என்கிறது. ஆகவே நாங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த செம்மணி புதகுழியை பொறுத்தவரையில் அந்த புதகுழிக்கு போய் தப்பி வந்தவர்களை கூட நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அவர்களினால் என்று சாட்சி சொல்ல முடியாத அந்த உயிர் பயம் அவர்களுக்கு இன்றும் இருக்கின்றது. எனக்கு தெரிந்த ஒருவர் அரியாலையில் இருக்கக்கூடிய ஒரு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட சமயம் அவர் தவறுதலாகவோ ஏதோ வாயில் ஒரு பொய்யை சொன்னார். அப்பொழுது பிரபலமாக இருந்த ஒரு நீதிபதியினுடைய பெயரை சொல்லி அவருடைய வாகனத்தின் சாரதி தான் என்று சொன்னதன் காரணமாக அவரை வின்சென்ட் சந்தியில் கொண்டு போய் இரவோடு போட்டுவிட்டு போய் வந்தார்கள். அவரை சாகடித்தால் தங்களுடைய விளைவுகள், பின் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்கின்றது அரசு தரப்பு அல்லது இராணுவம் நினைத்திருக்கலாம். அவ்வாறான தப்பி பிழைத்தவர்கள் சாட்சியம் சொல்லுவதற்கு தயங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக எலும்பு கூடுகள் சாட்சியங்களாக நிற்கின்றன. அதாவது உயிருள்ள சாட்சியத்தை விட இன்றைக்கு வலுவான சாட்சியங்களாக அவைதான் இருக்கின்றன. ஆனால் அவை நீதிமன்ற வளாகத்திலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ கொண்டு போய் குவிக்கப்படுவது என்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசாங்கம் மரபணு சோதனைக்கு அனுப்புகின்றதை கூட எந்த எலும்பை அனுப்புவார்கள் என்கிறது யாருக்கு தெரியும்? ஏதோ ஒன்றை அனுப்பிவிட்டு அது சங்கிலியன் காலத்துக்குரியது, போர்த்துகீசர் காலத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு அவர்கள் போகக்கூடும். ஏற்கனவே இது பற்றி ஒரு மருத்துவ கலாநிதியினுடன் நான் இது பற்றி பேசியிருந்த பொழுது அவர் இதைத்தான் சொன்னார். இந்த கருத்தை அவர்கள் தோன்றுகின்றார்கள். உண்மையிலே இந்த காபன் மரபணு பரிசோதனைக்கு என்னத்தை அனுப்புகிறார்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்றுதான் அவர் யாருக்கும் தெரியாது. எதனை அனுப்புகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது.
இவை ஒரு பொதுவான இடத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லாமே வந்து அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவை நிரந்தரமாக அது பேணப்பட வேண்டும். விடுதலையின் பின்னர் கூட இவை பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் தான். இந்த இறந்த ஆன்மாக்கள் எதுவும் வீண் போகவில்லை. எங்களுக்கான ஒரு பாதையை திறந்து விட்டுத்தான் அவர்கள் போயிருக்கின்றார்கள். அதனை பயன்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இரண்டாம் உலகப் போரில் கொல்லப்பட்ட ஜூதர்களுடைய அவுஸ்விட்ச், அதாவது போலந்திலே இருக்கின்ற அவுஸ்விட்ச் என்ற இடத்திலே வந்து இன்றும் அந்த ஜூதர்களுடைய உடைகள், செருப்புகள், அவர்களுடைய முடிகள் எல்லாம் கண்ணாடி பெட்டியில வைத்து பாதுகாக்கின்றார். அதே போன்று எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இல்லை, எங்களிடம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் அதை இல்லை என்றில்லை, இருக்கிறதே எங்களால் சரியான முறையில் அதை செய்ய முடியவில்லையா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விதான் இருக்கின்றது. நல்லது அண்ணர் திருமிகு ஐங்கரநேசன் அவர்களே, எனக்கும் இலக்கு நேயர்களுடன் கருத்துக்களை பரிமாறியது மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணருடைய இந்த நினைவு தூவி என்ற சிந்தனை வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம். இந்த காணொளியை பார்க்கின்ற இலக்கு நேயர்களே, நீங்கள் புலத்திலேயும் சரி, தாயகத்திலேயும் சரி, உலகத்தில் எங்கு இருந்தார்களும் இந்த நினைவு தூவியை நாங்கள் அமைக்க வேண்டியது ஈழத்தமிழர்களாக இருக்கிற மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் ஒவ்வொருடைய கடமையும். இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய பதிவுகளையும் கீழே பதிவு செய்யுங்கள். இது பற்றிய முன்னெடுப்புகள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் நீங்கள் கீழே பதிவு செய்யுங்கள். அதற்காக நாங்களும் எங்களான இயலுமான உதவிகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் வந்து இது தொடர்பாக தாயகத்திலே இருக்கின்ற அண்ணர் போன்ற செயற்பாட்டாளர்களுடன் நாங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்களை பரிமாறுவோம். நல்லது ஐயா, வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த முன்னெடுப்பை கைவிடாது முனைப்போடு செயற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.